இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு ஒன் லைன்ல கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நடக்கிற கல்யாணத்துல இந்த இந்த உலகம் வந்து எப்படியான ஒரு ஈகோல வந்து எப்படிலாம் வந்து அழிய போகுது அப்படின்னு வந்து படத்துல காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த காலத்துல வந்து கடவுளுங்கெல்லாம் வந்து மனிதர்களை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. மனுஷர்களை கல்யாணம் பண்றதால அவங்களோட கடவுள் தன்மை போகுன்றதுக்காக அந்த கடவுளோட வாரிசுல இருக்கவங்க வந்து அந்த மனுஷங்க கிட்ட இருந்து இவங்களை பிரிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்களுக்குள்ள இருக்க ஈகோ கிளாஷ்னாலதான் இதெல்லாம் நடக்கும் மாதிரி காட்டுவாங்க. ஸ்டார்டிங் சீன்ல வந்து ஒரு பாரடைஸ் மாதிரி காட்டுவாங்க. அந்த இடத்துல வந்து நிறைய கடவுள்கள்லாம் இருப்பாங்க. அங்க வந்து ஜ்வீஸ் அப்படின்றவர் தான் பெரிய கடவுள். அவர் தான், அவரோட குடும்பத்துல இருக்கவங்க நிறைய பேர். அங்க வந்து போசடைன் அப்படின்ற ஒருத்தரை காமிப்பாங்க. அவரோட அண்ணன் வந்து ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து ஜ்வீஸ்க்கு லைக் வந்து பையன் மாதிரி. அவர் வந்து போசடைன் கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. உன் பையன் தான் வந்து அந்த மின்னலை தூக்கிட்டு போயிருப்பான், லைட்டிங் சொல்லுவாங்க, லைட்டிங் எனக்கு தூக்கிட்டு போயிருப்பான், அவன் தான் இப்படி பண்ணியிருப்பான், ஏன்னா நீ தான் ஒரு மனிதர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டல, கண்டிப்பா உன் பையன் கிட்ட தான் இருக்கும். இந்த மனிதர்களை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றா இப்படிதான், இல்லை என் பையன் தான் எடுத்துக்க மாட்டான், நான் வந்து என் குழந்தைய சின்ன வயசுல விட்டு வந்துட்டேன், எல்லாமே நீங்க பண்ண நாடகத்தினாலதான் அப்படின்னு ஒரு ஃபைட்டை காமிப்பாங்க. கடவுளுக்குள்ள சண்டை நடக்குவாங்க. ஏன்னா போசடைன் என்றவர் பூலோகத்துல வந்து ஒருத்தவங்களை ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாரு. அவங்களுக்கு பிறந்த பையன் தான் படத்தோட ஹீரோ. அவன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்சி.